வணக்கம். என்னோட பேர் பிரியா. நாங்கள் சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி ஒன்றியம் தும்மல்பட்டிங்கிற கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களோட தொழில் வந்து விவசாயம் தான். விவசாயம் சார்ந்து நாங்கள் அதை அடுத்து மதிப்பு கூட்டணுங்கிறதுக்காக ஆர்கானிக்ஸாக எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே கால்நடை நிறைய இருக்குது. நாட்டு மாட்டு சாணம் அதை வச்சு நாங்கள் மதிப்பு கூட்டணுங்கிறதுக்காக கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கப் சாம்பிராணி, பஞ்சகாவி விளக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பித்தோம். அகர்பத்தி எல்லாமே ஹேண்ட்மேடு தான். பாருங்கள், இதில் நாங்கள் மூலிகை சார்ந்து போட்டிருக்கோம். பஞ்சகாவியம் கலந்துருக்கோம். வேப்பிலை, துளசி, சந்தன இலை, துளசி, ஆவாரம்பூ, நொச்சித்தலை இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். இது எல்லாமே மூலிகை ஐட்டம் தான். நமக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய கெமிக்கல் கடையில் வாங்குறதுனா கெமிக்கல் அது போக டஸ்ட் அலர்ஜி வருது, நிறைய பேருக்கு உடம்பு சரியாக போகுது. அதுக்காக இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகையாக நாங்கள் கொண்டு வரணுங்கிறதுக்காக மருதாணி பூ, மருதாணி இலை, செம்பருத்தி இலை இந்த மாதிரி எல்லா மூலிகை ஐட்டம்ஸ் தான் நாங்கள் போட்டிருக்கோம். இது கப் சாம்பிராணி ஃபுல்லாகவே. இது வந்து பச்சைக்காவி விளக்கு. இது நாங்கள் ஹேண்ட்மேடு தான் பண்ணுறோம். பாருங்க, பஞ்சகாவிய விளக்கு மூலிகை சாம்பிராணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே பற்ற வச்சிங்கன்னா சாம்பிராணியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுனீங்கன்னா பஞ்சகாவிய விளக்காகவும் இருக்கும். அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரத்தில் பஸ்பம் மாதிரி சாம்பிராணியாக ஆகிடும். இது வந்து உடம்புக்கு நல்லது, பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா 48 நாளுக்கு ஏற்ற ஹோமம் பண்ணுற அளவுக்கு இதோட பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இது நாங்கள் காய வச்சதுக்கப்புறம் பாருங்கள், பேக்கேஜ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். காய வச்சதுக்கப்புறம் பண்ணுறது இது பாருங்கள், எங்களோட பாக்ஸு பேக்கேஜ் இப்படி தான் வருங்க. இதுலேயே பால் சாம்பிராணி, கட்டு சாம்பிராணி எல்லாமே A to Z இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி மாவில் போட்டு நாங்கள் அடிச்சிடுவோம். இது தனியாக வைக்காமல் ஒரு சில பேர் தனியாக வச்சு கேட்குறாங்க, அவங்களுக்கு செப்பரேட்டாக பண்ணி கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா அகர்பத்தி எல்லாமே ஹேண்ட்மேடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னே வந்து எங்களால் பண்ண முடியல, கடையில் வாங்கி நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். இப்போ நாங்களே சொந்தமாக தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நலுங்கு மாவு. இது வந்து லேடிஸ்க்கு போடுறது, இது வந்து ஜென்ஸுக்கு போடுறதுக்காக. ஏன்னா மஞ்சள் கலந்துருக்கிறதுனால லேடிஸ் தான் அப்ளை பண்ண முடியும். நாங்கள் வெளியில் ஸ்டால்ஸுக்கெல்லாம் போகும்போது எங்களுக்கும் ஜென்ஸுக்கு இருக்கான்னு கேட்கல, அவங்களுக்கு மஞ்சள் கலக்காமல் தனியாக பேக்கிங் பண்ணி கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பவுடர். வெயிட்டு குறைக்கிறதுக்காக நிறைய பேர்த்தோடது வெயிட்டு தான் அதிகமாக இருக்குது, எங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஹோம்மேடாக நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வீட்லேயே நாங்கள் பண்ணுறோம். ஊறுகாய் எல்லாமே இதில் நார்த்தங்காய், எலுமிச்சங்காய், நெல்லிக்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், மிளகாய் ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் இது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் சோப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொப்பமேனி சோப்பு, ஆட்டுப்பால் சோப்பு, ரெட்வைன் சோப்பு, வேப்பிலை சோப்பு இதெல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதில் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி நாங்கள் பண்ணுறோம். இது பாருங்கள், இது எல்லாமே ஹேண்ட்மேடு தான். இந்த சின்ன பைப்பு தான், இந்த பைப்பை வச்சு நாங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி செய்கிறோம். பாருங்க, மெட்டீரியல்ஸ் நாங்கள் ஒரே இதாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பட் நாங்கள் 3 வெரைட்டியாக நாங்கள் பண்ணுறோம். அதோட ப்ளஸ் பத்தி அகர்பத்தியும் பண்ணுறோம். தேங்க்யூ.